என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவே இந்த வார்த்தைகளை என்னவென்று நீ நிச்சயமாக கேட்டுவிடு. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ செவி கொடுத்து கேட்டால் உனக்கு புரியும் உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று. நாளை உன்னை தேடி வருகின்றவர்கள் யார் என்று நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் நான் உடனிருந்து உனக்கு சொல்லிவிடும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும், ஒவ்வொரு மனிதர்களும் யாரென்று நிச்சயமாக நீ அடையாளம் காணத்தான் வேண்டும். உனக்கென்று நான் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும் இந்த நேரம், இந்த வராகி உன்னோடு துணை இருப்பதனை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதே உனக்கு போதுமல்லவா? நான் வருவதே உனக்கு போதுமல்லவா? இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலகட்டங்களை எல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிவிட நான் ஓடோடி வருகிறேன் என்றால் அந்த விஷயத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. பல தருணங்களில் எல்லாமும் உனக்கு நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக என்னவென்று புரியும் அல்லவா? இதற்கு என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை சொல்லிவிடலாம். என்ன நடக்கும் என்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உன்னை தேடி வருவதை நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்வாய். உன்னோடு நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ ஒவ்வொன்றாக என்னவென்று தெரிந்து கொள். ஒவ்வொரு நேரமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். காலம் உனக்கு ஏற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீ கலங்கி இருக்கிறாய். உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு மனிதரும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவர்களாக இல்லை என்று நீ சொல்லி இருக்கிறாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் புரிந்து, உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் தெரிந்து, நீ எப்பொழுது என்னை நம்பினாயோ அப்பொழுதிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ உணரத் தொடங்கிவிட்டாய். உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு இன்ப துன்பங்களையும் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். யாருமே உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிடவே முடியாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக நீ வளர்ந்து நிற்கிறாய். இனி எந்த நாளிலும் நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ உணரும் பொழுது உனக்கு நான் சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையையும் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு விடுவாய். போதும் என்று சொல்லும் மனநிலை யாருக்கும் இல்லாத பொழுது என் பிள்ளை போதும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களினுடைய வாழ்க்கையின் மீதும் நீ கவனம் எடுத்து கொண்டாய். உன்னிடம் இருப்பதை உனக்கு போக மீதம் இருக்கும் என்றால் ஒருபோதும் என் பிள்ளை அதை நினைத்து நமக்கு அதிகமாக வேண்டும் என்று எண்ணாமல் நீ கொடுத்துவிட தொடங்கி இருக்கிறாய். உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பது எல்லாமும் இனி உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது இனி கட்டாயமாக உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள நினைக்கும் விஷயங்கள், எந்த காலத்திலும் என் பிள்ளை தெரிந்து கொள்ள நினைக்கும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் அம்மாவும் உடனிருந்தே உனக்கு சொல்லி கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது இனி எதற்குமே என் பிள்ளை நீ அதிகமாக யோசிக்க கூடாது. எதற்குமே என் குழந்தை அதிகமாக நீ சிந்திக்க கூடாது. உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி வருவது எல்லாமும் நிச்சயமாக உனக்கே என்னவென்று புரிய வேண்டிய காலமும்
உன் மனதில் இது எல்லாமும் தெரிய வேண்டிய நேரமும் நிச்சயமாக வந்துவிட்டது. எந்த நிலையிலும் என் பிள்ளை, எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நீ தொலைக்கக்கூடாது. ஏனென்றால் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாமுமே தானாக கிடைக்க பெற்றது அல்ல. தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு கிடைக்க பெற்றவை என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்றுமே உன் தாயானவள் உனக்கு சொன்னதையே சொல்லி இருந்தாலும் இனி உனக்கு நடப்பதில் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை எப்பொழுதும் போல நல்வழிப்படுத்துவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். என்னதான் நமக்கு நடக்கும் பொழுதிலும் நம் தாய் நம்மோடு இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த நம்பிக்கையை ஒருபோதும் நான் நிச்சயமாக பொய்யாக்க மாட்டேன். உனக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எண்ணம் போல உனக்காக நான் இருக்கிறேன். என் பிள்ளையினுடைய அன்பிற்காக நான் எப்பொழுதுமே உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் எந்த தேவையிலும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் இந்த வராகி உனக்காக வருகிறாள் என்பதனை நீ எப்பொழுது உணர்கிறாயோ, எப்பொழுது உன் தாயை நீ உணர்கிறாயோ, அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களுக்கான காரணத்தையும் நீ அறிந்து கொள்வாய். என்றுமே என் பிள்ளை யோசிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே என் குழந்தைக்குரிய நம்பிக்கையை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நாம் உணர்வது என்ன? இதுவரையிலும் நாம் தெரிந்து கொண்டது என்ன? இனிமேல் நமக்கு கிடைக்கப் போவது என்ன என்பது எல்லாமும் இனி உனக்கே என்று நிச்சயமாக புரியும். உனக்கே என்று இது எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் இது போன்ற காலங்களில் எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுத்து விடுவதுதானே உனக்கு நல்லது. உன்னை தேடி வருவது என்னவென்று நீ புரிந்து கொள்வது தானே உனக்கு நல்லது. உன் மனது சிந்திக்கும்படியானதெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கஷ்டங்கள் இல்லை. நல்லதொரு நிலை இதைவிட உனக்கு இன்னமும் அதிகமாக காத்திருக்கிறது. இதைவிட அதிகமான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலுமே என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் உனக்கு இனிமேல் எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. எப்பொழுதும் உனக்கு நல்ல புரிதல் தான் கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. சரி என்றும் தவறென்றும் இனி எல்லாவற்றையும் நான் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ நம்பு. எந்த காலமும் உனக்கு தேவையான விஷயங்களை சரியாக கொடுக்கும் என்பதனை நம்பு. வராகி இருக்கும் பொழுது நம்பிக்கைதான் உன் வாழ்க்கை என்பதனை நீ நம்பத் தொடங்கு. இனி எந்த நாளும் உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொண்டால், ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால், அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை உன்னை நீ சரியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. சரியாக உணர்ந்து நீ வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலமும் இந்த நேரமும் இந்த வராகி உன்னை தேடி வருவதும் உனக்காக நிற்பதும் இனி எப்பொழுதும் போல உன்னை தொடரட்டும். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக ஆட்டி படைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, உன்னுடைய நன்மைக்காக நான் வருவேன். உன்னுடைய இன்பங்களுக்காக நான் உன்னை தொடர்வேன். எந்த இடத்திலும் உனக்குள்ளிருந்து உன்னுடைய மாற்றங்களை நான் அறிவேன். நாளைய தினம் உனக்கான உதவியோடு 2 ஆண்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்று நான் உனக்கு ஒரு அடையாளத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். அதில் குறிப்பிட்ட ஒருவரினுடைய காலில் இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறது.
அது மச்சமாக இருக்கலாம், அல்லது அவரின் காலில் இருக்கின்ற ஏதாவது ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இந்த அடையாளத்தை நீ பார்த்து விட்டால் போதும். நிச்சயமாக இது தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இது எல்லாமும் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கின்ற விஷயம், கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற விஷயம். அப்படி இருக்கும் பொழுது, இது உனக்கு நடக்கும் எனும் பொழுது, இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இதையெல்லாமும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த காலமும் இந்த வராகி சொல்ல நினைக்கும் விஷயங்களை நீ முழுக்க முழுக்க ஒவ்வொன்றாக மீட்டெடுக்க தயாராகிவிடு. முழுக்க முழுக்க ஒவ்வொன்றாக நீ உணர்த்திவிட தயாராகிவிடு. எந்த தேவையிலும் என் பிள்ளை வாழ நினைக்கும் வாழ்க்கை அல்லவா, அதனால் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இது போன்ற விஷயங்கள் உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறதோ அவை எல்லாவற்றையும் நீ புரிந்து நடந்து கொள். அவை எல்லாவற்றையும் என்னவென்று உணர்ந்து நடந்து கொள். இனி இருக்கும் காலம் முதல் இனி எப்பொழுதும் உனக்கே என்று நான் உன்னை வாழ வைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பது உன்னோடு இருப்பது என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டால் அடுத்து நடப்பதை நீ எப்பொழுதும் போல கவனமாக புரிந்து கொள்வாய். அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகி நான் இருப்பதை நீ புரிந்து கொண்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைத்து விட மாட்டாய், எதையும் நீ விட்டுவிட மாட்டாய் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் இந்த கால நேரங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் போது உனக்கு நடப்பதில் இனி என்னவாகும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய தேவைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் உனக்கு வேண்டியதை எல்லாமும் நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டிய காலம் என்பதனையும் நீ மறக்காதே. எதுவானாலும் சரி, இந்த வராகி சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாமும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். நாளைய தினம் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் என்பது மட்டுமல்ல, பிரதோஷத்தினுடைய நேரம். என் குழந்தையே, இந்த நாளில் உனக்காக நான் வருவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிவபெருமானினுடைய அம்சமானவள், சிவபெருமானால் படைக்கப்பட்டவள் இன்று இந்த நாளில் உன்னை தேடி வருவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி நான் உனக்காக வருகின்ற பொழுதிலும் என் பிள்ளை நீ எதையுமே கவனிக்காமல் சென்றுவிடக் கூடாதல்லவா? யார் வருகிறார் உனக்காக, யார் உனக்காக உதவி செய்ய போகிறார் என்று நீ யோசித்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உன்னை தேடி வருகின்றவர்களினுடைய உண்மையான முகத்தை நீ தெரிந்து கொண்டால் போதும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவருமே இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நிலைத்த தன்மையை சோதிக்கத்தான் வருகிறார்கள். அதாவது எந்த விஷயத்தில் நீ உறுதியாக இருக்கிறாய் என்பதனை தெரிந்து கொள்ளத்தான் வருகிறார்கள். எந்த விஷயத்தை நீ புரிதலோடு இருக்கிறாய் என்பதனை உணர்ந்து கொள்ளத்தான் வருகிறார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நீ எதிர்கொள்ளும் போது அத்தனையையும் தெரிந்து கொள்ளத்தான் இவர்கள் வருகிறார்கள் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னோடு நான் உன்னை தொடரும் போது இவை அத்தனையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாளைய தினம், நாளைய விடியல் பொழுதில் நந்தி தேவரை நினைவுபடுத்தும் விதமாக 4 கால்களை கொண்ட மாடுகள் ஏதேனும் உன் வீட்டை கடந்து சென்றாலும், எதையேனும் என் குழந்தை நீ பார்த்து விட்டாலும் நிச்சயமாக இதனை நீ அடையாளம் கண்டு கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற மிகச்சரியான உண்மைகள் என்பதனை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற
மிகப்பெரிய வெற்றி இது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் நேரமும் இனி உனக்கே என்று சரியான எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். அத்தனையிலும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ உணர்ந்து கொள் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நான் வருகிறேன், எந்த காலத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ நிம்மதியாக வாழ வேண்டும். மாடுகள் நந்திதேவர் என்றால் காளை மாடு என்று தானே நாம் சொல்கிறோம். அப்படியானால் காளை மாடு வந்தால்தான் அது நிச்சயமா என்று கேட்கலாம். இல்லை, நாளை சிவபெருமானினுடைய அருளோடு உன் வீட்டு வாசலுக்கு எந்ததொரு மாடு இனங்கள் வந்து நின்றாலும் சரி, கடந்து சென்றாலும் சரி, சிவபெருமானினுடைய அருளை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக பெற்றுவிட்டாய் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் நீ எப்பொழுதும் சரியாக உன்னை தெரிந்து கொண்டு எதற்கும் கலங்காமல் நின்று நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த இடத்திலும் இது போன்ற நிலைகளை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் போது இனி உனக்கு நடக்கும் பல நன்மைகளினால் இந்த வாழ்க்கையை நீ உண்மைகளாக மாற்றி விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை உன்னை நீ நிச்சயமாக மீட்டெடுக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். உன்னை மீட்டுக்கொள்ள வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ வாழ்ந்து காட்டுகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நடப்பதை நீ உணரும் போதும் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் பொழுதும் இந்த வாழ்க்கையும் உனக்கு தோதுவான ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிகழ்த்தும் என்பதனை மறக்காது. நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. தெய்வம் இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் இது போன்ற நிலைகளில் நீ நிம்மதியோடும் மனநிறைவோடும் உன்னை வாழச் சொல்ல வேண்டும் அல்லவா? மனத்தெளிவோடு நீ உன்னை உணர வேண்டும் அல்லவா? உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை இனி உனக்கு நான் என்னவாக மாற்றுகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவாக உணர்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். அம்மா எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு மனதில் தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறேன். உன்னை தேடி தெய்வம் வருகிறது என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன். இது போதாதா? வேறென்ன வேண்டும் என் பிள்ளைக்கு? இந்த நம்பிக்கையோடு எதையும் நீ பெற்றுக்கொண்டால் அது போதும். இந்த நம்பிக்கையோடு எதையும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி ஒவ்வொன்றிலும் நீ மனத்தெளிவோடு வாழ்ந்து காட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான விஷயங்களை நல்லபடியாக சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லபடியான மாற்றங்களோடு உன்னை நான் நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லதையே உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை புரிந்து கொள். இந்த வராகி நான் சொல்வது போல ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் உணர்த்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள். எதற்கு மேலும் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. எதற்குமே என் பிள்ளை எதையும் யோசித்து நீ வருந்தாதே. உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ வாழ பழகிவிடு. இதுவெல்லாமும் உன்னை மீட்டெடுக்க வருகின்ற இந்த காலத்தினுடைய அருமை, உன்னை வாழச் சொல்ல வருகின்ற இந்த நேரத்தினுடைய அருமை என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எந்த நிலையிலும் உன்னால் எதையும் சாதித்து விட முடியும் என்று நான் சொல்லும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது.
ஒவ்வொன்றிலும் நீ எல்லாவற்றையும் உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.